9 லட்ச ரூபா நீங்க கட்டிருக்கீங்க, 7 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட், 2 லட்ச ரூபாய் கேபிட்டல். நானும் என் ஒய்ஃபும் ஒரு 30 செகண்ட் பேசல, ஒருத்தர் அப்படி பார்த்துட்டோம். திருப்பி இப்படி வந்து கேட்டேன், சார் 7 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் நான் அடைச்சிருக்கேன். ஆமா சார் 7 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வெளில வந்தேன். என் ஒய்ஃப்ட சொன்னேன், we must stop this. 7 லட்ச ரூபாய் நான் பே பண்ணிருக்கேன். என்னாலே நம்ப முடியல. உடனே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். லோன் அக்கௌண்ட், இன்னொன்னு சேவிங்ஸ் அக்கௌண்ட். லோன் அக்கௌண்ட்ல 43 லட்ச ரூபாய் அடைக்கணும். அடுத்து ஈராக்குக்கு போனேன். மாசம் 5 லட்ச ரூபாய் அடைச்சேன். மாசம் 5 லட்ச ரூபாய் அடைச்சோன்னே கால் வருது பேங்க் மேனேஜர்ட்ட இருந்து, சார் என்ன சார் இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க, என்ன சார் ஆச்சு அப்படின்னா. இல்ல சார் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஈசிஆர்ல 1.5 crores இன்னொரு வீடு வாங்குறேன் சார் அப்படின்னு. அப்ப ஓகே சார் அடைச்சிருக்கு சார், இதை அடைச்சு நம்ம அடுத்து போகலாம் சார். க்ளோஸ் பண்ணி முடிச்சோடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நான் போறேன். வராரு ஒரு பேங்க் மேனேஜர், என்கிட்ட சொன்னார், சார் எத்தனை பேர் இப்படி க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனா நீங்க ஜீனியஸ் சார், 24 lakhs யூ சேவ்டு சார். எப்படி சார் 24 lakhs அப்படின்னு. சார் 20 வருஷம் கட்ட வேண்டியதை வெறும் 6 மாசத்துல முடிச்சிட்டீங்க, 2.5 வருஷத்துல என்னை வந்து மீட் பண்ணீங்க, நான் 7 லட்ச ரூபாய் கட்டினேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக முடிச்சிட்டீங்க சார் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுச்சு, இது மாதிரி தானே பசங்க நிறைய பேர் இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு சொந்த வீடுங்கிற பேர்ல வந்து இன்னைக்கு வாங்கி அதை அடைக்க முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா. இதுக்காகவே வேலை செய்யற பேர், இதுக்காகவே வேலை செய்யறாங்க நிறைய பேர். அவங்களுக்குலாம் நான் ஒண்ணே சொல்லுவேன், அட்லீஸ்ட் யூ க்ளோஸ் த லோன் ஃபர்ஸ்ட். லோனை க்ளோஸ் பண்ணும் முதல்ல. அதுக்குன்னு போயிட்டு வர சேலரி போட்டு ட்ரேடிங் இண்டிங்ல பண்ணி காசு வரணுங்க, அதெல்லாம் டோன்ட் டூ இட். அதெல்லாம் பண்ணாதீங்க. இருக்கிற கோல்டு இருக்காது, அது செல் அவுட். நல்ல ரேட் இன்னைக்கெல்லாம் 6800க்கு போயிடுச்சு. செல் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் யூ மேக் அ ஹவுஸ் லோன் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது நம்ம சிப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி பண்ணுவோம். லம்சமா நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கும். சிலர் தான் வந்து லம்சமா அப்படியே ஒரு இதுல போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் மந்த்லி அது பிரிச்சு போடுறவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும். பட் இந்த லம்சமா போடுறது வந்துட்டு கரெக்டா தப்பா, அதை போடலாமா? இப்போது சிப்பு பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க லம்சமா போடுறது எப்படின்னா, போட்டதுக்கு அப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு 75% நினைப்பாங்க. 9 லட்ச ரூபாய் நீங்க கட்டிருக்கீங்க, 7 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட், 2 லட்ச ரூபாய் கேபிட்டல். நானும் என் ஒய்ஃபும் ஒரு 30 செகண்ட் பேசல, ஒருத்தர் அப்படி பார்த்துட்டோம். திருப்பி இப்படி வந்து கேட்டேன், சார் 7 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் நான் அடைச்சிருக்கேன். ஆமா சார் 7 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வெளில வந்தேன். என் ஒய்ஃப்ட சொன்னேன், we must stop this. 7 லட்ச ரூபாய் நான் பே பண்ணிருக்கேன். என்னாலே நம்ப முடியல. உடனே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். லோன் அக்கௌண்ட், இன்னொன்னு சேவிங்ஸ் அக்கௌண்ட். லோன் அக்கௌண்ட்ல 43 லட்ச ரூபாய் அடைக்கணும். அடுத்து ஈராக்குக்கு போனேன். மாசம் 5 லட்ச ரூபாய் அடைச்சேன். மாசம் 5 லட்ச ரூபாய் அடைச்சோன்னே கால் வருது பேங்க் மேனேஜர்ட்ட இருந்து, சார் என்ன சார் இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க, என்ன சார் ஆச்சு அப்படின்னா. இல்ல சார் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஈசிஆர்ல 1.5 crores இன்னொரு வீடு வாங்குறேன் சார் அப்படின்னு. அப்ப ஓகே சார் அடைச்சிருக்கு சார், இதை அடைச்சு நம்ம அடுத்து போகலாம் சார். க்ளோஸ் பண்ணி முடிச்சோடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நான் போறேன். வராரு ஒரு பேங்க் மேனேஜர், என்கிட்ட சொன்னார், சார் எத்தனை பேர் இப்படி க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனா நீங்க ஜீனியஸ் சார், 24 lakhs யூ சேவ்டு சார். எப்படி சார் 24 lakhs அப்படின்னு. சார் 20 வருஷம் கட்ட வேண்டியதை வெறும் 6 மாசத்துல முடிச்சிட்டீங்க, 2.5 வருஷத்துல என்னை வந்து மீட் பண்ணீங்க, நான் 7 லட்ச ரூபாய் கட்டினேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக முடிச்சிட்டீங்க சார் அப்படின்னாரு.